இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்கலான்னா, இந்த நார்மல் ஃபோட்டோவை வச்சு எப்படி 3D எஃபெக்டில் அழகாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதையும் பார்க்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக வச்சு பாருங்கள். ஆனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஏன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நிறையா சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு மாடலை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் நிறையா மாடல்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அதுக்காண்டியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோக்கு வந்து என்னெல்லாம் கிளிட்டர்ஸ் நான் கொடுக்கணும்னு நினச்சி வச்சுருக்கேனோ அதெல்லாம் வந்து நான் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த மயிலிறகுல போடுறதுக்காக 2 கலர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கீழே அந்த பார்டர் மாதிரி அந்த பாப்பா ரெட் கலர் போட்டிருக்குல்ல, அந்த துணியில் போடுறதுக்காக ரெட் கலர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி என்னென்னலாம் இஷ்டம் கலரோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் இதை வந்து நம்ம எந்த கம்மில் மெயினாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஒயிட் கலரில் ஃபெவிகால் வருதுல்ல, அந்த இதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ரெசினில் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு அது வந்துட்டு வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக தெரியாமல் இருக்கும். ரெசினில் யூஸ் பண்ணும்போது அது வந்து ஒன்றுமே தெரியாது, அந்த கம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அந்த கம்மை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். இல்லைன்னா வந்து அது வடிஞ்சு அந்த கம்மு ஃபஸ்ட்டு நம்ம அப்படி வைக்கும் போது அது வடிஞ்சு வேறு இடத்துல போயிடுச்சுன்னா நம்ம கிளிட்டர்ஸ் போடும் போதும் அதே மாதிரி போயிடும், எல்லாமே தப்பு தப்பாக ஆயிரும். ஸோ இது மாதிரிக்குன்னு கொஞ்சம் திக்கான கம்மாக கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. அது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளிட்டர்ஸ் போடும்போது அங்கே பக்கத்துலலாம் வடிஞ்சு இதெல்லாம் போகாது. அதுக்காக தான். யூவி ரெசின் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுவும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியே போய் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறணும். இப்போ அது மேலே அந்த கிளிட்டர்ஸ் எல்லாம் போடும்போது கரெக்டாக இருக்கும், வெளியெல்லாம் எங்கேயும் லீக் ஆகி போகாமல் இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த கிளிட்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் போட்டுட்டு அப்புறமாட்டி ஃபுல்லாக தட்டி விட்டுறணும். இப்போ இந்த கம் எங்கெல்லாம் நம்ம வச்சோமோ அந்த இடத்துல மட்டும்தான் அந்த கிளிட்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஏதாச்சும் 1, 2 மிஸ் ஆகிருந்துச்சா அப்படிலாம் வச்சு இப்போயே காய்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் அந்த பார்டர் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குதான்னு அந்த ஒரு ஸ்டிக்கு வச்சு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள் இது மாதிரி உங்களுக்கு என்ன கலர், என்ன கிளிட்டர்ஸ் வேணும், என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி இது மாதிரி பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு எந்த அளவு பார்டர் வைக்கணும், ஃபுல்லாக வைக்கணுமா, அந்த மாதிரிலாம் பார்த்து நீங்களே பண்ணிக்கிறலாம். அடுத்து நான் வந்து அந்த மயில் இறகுக்குள்ளக்க வந்துட்டு கிளிட்டர்ஸ் வைக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டே நான் கம்மு வச்சுட்டு மேலே வந்துட்டு அந்த ப்ளூ கலரில் வந்துட்டு நான் கிளிட்டர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதே கலரில். அதை தான் நான் ஃபுல்லாக ஒன்றா வச்சிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக தட்டி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக கிடச்சிரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஃபுல்லாக நம்ம கம் வச்ச இடத்துல மட்டும்தான் இருக்கணும், மீதி எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு எடுத்து விட்டுறலாம். அது காய்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வேலியில் கொடுக்குறதுக்காக நான் கிளிட்டர்ஸ் வந்து கோல்டு கலர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ நான் போட்டுட்டேன், கம்மு வச்சுட்டு அது மேலே வந்து போட்டுட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டுக்கெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா மிக்ஸ் ஆகிடுச்சின்னா கொஞ்சம் சேஃப் எல்லாம் மாறிடும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டில் தான் பண்ணும்போது. அந்த வேலியில் வந்து சென்டரில் வந்துட்டு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு கொடுக்குறதுக்காக நான் ரெட் கலர் சூஸ் பண்ணி அது கொடுத்துட்ருக்குறேன். கொடுத்து முடித்தோன்னே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் ஃபைனல் லுக் வந்து எனக்கு கிடச்சிருக்குது. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. இந்த நார்மலாக வேறு எந்த கம்மும் யூஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது வந்து ரெசினில் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு அது பேட்சாக கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும். இப்போ பாருங்கள் நார்மல் ஃபோட்டோக்கும் இந்த 3D எஃபெக்டில் கொஞ்சம் க்ரியேட் பண்ணால் அந்த ஃபோட்டோக்கும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு. இந்த மாதிரி நம்ம எந்த ஃபோட்டோ வேணாலும் சேஞ்ச் பண்ணி சூப்பராக பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு அழகாக பண்ணி கொடுக்குறேன். நான் ப்ரொஃபஷ்னலாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்ட் டைமாக பண்ணலை இதை. உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் உடனே. நான் ரெசின் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களோட பட்ஜெட் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நான் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறேன் அழகாக. இப்போது வந்து ஃபோட்டோ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எதுக்குன்னா கீ செயினில் வைக்கிறதுக்காக தான். கஸ்டமர் வந்து கீ செயினில் தான் கேட்டிருக்காங்க. கீ செயினில் ஒரு பாப்பா ஃபோட்டோ, இந்த பாப்பா ஃபோட்டோ வச்சு கேட்டிருக்காங்க. அதை வந்து நான் 3Dயாக மேக் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கேட்டேன், நார்மல் ஃபோட்டோ உங்களுக்கு ஓகேவா இல்லை 3D ஓகேவா அப்படின்னு கேட்டேன். அவங்களுக்கு 3D எஃபெக்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகேன்னு ஃபைனல் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக வந்துட்டு அவங்க சூஸ் பண்ணது வந்து 3D எஃபெக்ட் உள்ளது. இது வந்துட்டு நான் நார்மலாக வந்துட்டு ஒரு கீ செயினில் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி நான் பேஸ் போட்டு வச்சுட்டேன். பேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வந்துட்டு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பார்டர்ஸ்லாம் வந்து கோல்டு கலர் கொடுத்துருப்பேன்.
பாருங்கள், இந்த மாதிரி சைட்லலாம் வந்து கோல்டு கலர் அந்த ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டு முடிச்சிருப்பேன். ஃபைனல் லேயர் ஊற்றிருப்பேன். செம்ம கிளாஸியாக எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஆல்ரெடி ஃபஸ்ட் லேயர் ஊற்றி பிங்க் கலர் வச்சு அதை காய வச்சு ட்ரை பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபோட்டோ மேலே வச்சுட்டு செகண்ட் லேயர் கொடுத்துருக்கேன். எப்படி கிளாஸியாக வந்திருக்கு பாருங்கள். கோல்டு கலர் அந்த சைடில் பார்டர் மாதிரி கொடுக்குறதுக்குலாம் வந்துட்டு நான் யூவி ரெசின் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூவி ரெசினோடு அதை மிக்ஸ் பண்ணி அப்படியே சைடு ஃபுல்லாக பார்டர் மாதிரி கொடுத்துட்டு யூவி லைட்டு வச்சு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் லேயர் ஊற்றுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எந்த சேனலில் இது வரைக்கும் போடாத நிறையா டீட்டெயிலோட நிறைய யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் டேஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம ஃபைனல் லேயர் ஊற்றும் போது ஃபோட்டோக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் உங்களுக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் மறந்து கூட ப்ளோ டார்ச் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஸ்ப்ரே மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ப்ளோ டார்ச் அதில் அடிக்கும் போது அந்த ஃபோட்டோ வந்துட்டு உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது ரொம்ப. அந்த ஃபோட்டோ வந்துட்டு அப்படியே உடஞ்சி ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிரும். ப்ளோ டார்ச் வந்துட்டு நம்ம டேரெக்டாக அந்த ஃபோட்டோவில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த லேயர் ஊற்றும் போது அந்த லாஸ்ட்டு ரெசின் ஊற்றும் போது வந்துட்டு ஃபுல்லாமே ஒரு ஸ்ப்ரே அடிச்சிடுங்க. அதுக்கப்புறமும் ஊற்றுங்க. அதுக்கப்புறமும் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமும் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல கிளாஸியான எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், பபிள்ஸ் இல்லாமல். அதை பார்த்துக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. அவ்வளோதான், கீ செயின் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கவரில் வச்சு பேக் பண்ணி அழகாக அவங்களுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணுறது தான். பேக்கிங் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. எந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்குகிற எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்ஸ் வந்துட்டு நான் கொடுத்துட்ருக்கிறேன். அது வந்துட்டு யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணாமல் செக் பண்ணுங்கள் அதையும். இதில் நான் ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது என்ன கிஃப்ட்டுங்கிறத பாருங்கள். இந்த கஸ்டமரோட ரிவ்யூவும் வந்துட்டு கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். உங்களுக்கு ரெசின் ஆர்ட் பொறுத்தவரை ஏதாச்சும் அதில் வந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதையும் கேளுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கேளுங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறேன்னா, நான் யூடியூப்பில் பார்த்துலாம் ரெசின் ஆர்ட் கற்றுக்கல. நான் ப்ரொஃபஷ்னலாக கேஷ் கொடுத்து பே பண்ணி தான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு. அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நான் வச்சுருக்கேன், வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் காமிக்கிறேன். நார்மல் ப்ராடக்ட்ஸை பண்ணுறதை விட அதோட பேக்கிங் வந்துட்டு இன்னும் சேஃபாக சூப்பராக பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்துட்டு சேஃபாக போய் சேரும். பேக்கிங்க்கு வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எப்பயுமே. அதுக்காக தான் நான் அந்த ஒரு சின்ன கீ செயினாக இருந்தாலும் இவ்வளோ தூரம் உட்காந்து பேக்கிங் பண்ணி ஒரு கவரில் போட்டு பபிள் ரேப்பிங் கவர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கீழேயும் டேமேஜ் ஆகாமல் பாக்ஸ்குள்ளே வச்சு பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். ஏன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுனாலே கஸ்டமர் வந்துட்டு ரொம்பவே கொஞ்சம் பயப்படுவாங்க. அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டு வர்றதுக்கே வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுக்கும். அப்படி கஷ்டப்பட்டு அவங்க ஓகே சொல்லி அந்த ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம எந்த மாதிரி பண்ணி கொடுக்கணுமோ பெஸ்ட்டாக அதை விட சூப்பராக பண்ணி கொடுக்கணும் முடிஞ்ச வரை. இது அவங்களுக்கு நான் கொடுக்குற ஃப்ரீ கிஃப்ட்டு. ஒன் டைம் எப்படி போய் ரிசீவ் ஆகுதோ அவங்களுக்கு அதை பொறுத்து தான் அவங்க வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் கொடுப்பாங்க. அதுக்காக தான். ஸோ பேக்கிங்கில் வந்துட்டு எப்போயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுங்கள். பேக்கிங்க்கும் கொஞ்சம் செலவு ஆகும் தான், அதுக்கு என்ன பண்ணுறது, அது வந்துட்டு அது நம்ம ப்ராப்ளம் தான். பேக்கிங்க்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா காசு போட்டோம் அப்படின்னா அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ப்ரைஸ் ரொம்பவே ஹையாக போயிடும். அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. அதை வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம வாங்க முடியாது. இதெல்லாம் நம்மளோட ஓன் ரிஸ்கில் தான் நம்ம பண்ணிக்கணும். மற்றவங்க எப்படின்னு தெரியல, பட் நான் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். பேக்கிங்லாம் சேர்த்து வந்துட்டு நான் கஸ்டமர்கிட்ட பே பண்ண சொல்கிறது கிடையாது. என்னோடய ஓன் ரிஸ்கில் தான் இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இதே மாதிரி அதெல்லாம் உங்கள் இஷ்டம், அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல முடியாது. ஜஸ்ட் எனக்கு தோணுனதை தான் நான் சொல்கிறேன். இதுதான் அந்த கஸ்டமரோட ரிவ்யூ. பாருங்கள், ஃபுல்லாக படித்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அது உங்களுக்கே தெரியும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க.